Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேடி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னா ஆர்த்திகா தீபா. இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிற மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா. இந்த பிக்கை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் கேடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, அங்கே எடுத்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுபராக்ஷா ஐஸ்வர்யா. அவங்க வந்து சில பிக்சர்ஸாக அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்க அவார்ட் ஷோ போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே எடுத்த மாதிரி சில பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்கமிங் பார்த்திங்கன்னா ப்ரொமோ கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேடியில். அதில் வந்து சாரீ செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. அதில் வந்து எல்லோரும் அவங்க ஹஸ்பண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தப்பாக சொல்கிற மாதிரி தான் காமிச்சாங்க, செலக்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் தீபா ஹஸ்பண்ட் அதாவது கார்த்தியும் அப்படி தான் சொன்னார் தப்பாக. ஆனால் வந்து தீபா குடிச்ச கலரை சொல்லி வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ப்ரோமோ ரொம்ப க்யூட்டாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்கமிங் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வர ரம்யா வர மேரேஜ் ட்ராக் வர கொண்டு வர மாதிரி கொண்டு வந்தாங்க. எங்கேஜ் மாப்பிள்ளை பார்த்து முடிச்சிட்டாங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ரம்யா வர ஆளை வச்சு அபிராமி வந்து தாலி எடுத்துகிட்டு வந்து சாமிகிட்ட கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்யா அந்த தாலி வாங்கி அவங்க திருடிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த தாலி வந்து கார்த்திக் எப்படி வாங்குவார்? ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்குமா, ரம்யா தான் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க கல்யாணத்தை நிறுத்தக்கோசம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வீட்டில் போய் தாலி எடுக்க ஹை சான்சஸ் இருக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் பார்க்கலாம். டிஆர்பி வைஸ் இந்த வாட்டி லோவாக வந்துருச்சு. எல்லாருமே அதான் சொல்கிறீங்க, ரம்யா ட்ராக்கை ரிமூவ் பண்ணிட்டா போதும், டிஆர்பி நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்டர் வேறு சொல்லியிருக்காரு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் கேடி அப்டேட்ஸ். உங்களுக்கு அந்த அப்டேட் பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.